முதலாவது கல்வி தேடும் மாணவ செல்வங்கள் படித்து முடித்து விட்டோம் என்று, அதாவது இந்த கோர்ஸை முடித்தவர்களாகட்டும் அல்லது இந்த கோர்ஸை இப்போது பிடித்தவர்களாகட்டும், 2 பேரும் தான் அதுல இருக்கிறீங்க அப்படிதானே? ஒன்னு கோர்ஸை முடிச்சவங்க, இன்னொன்னு கோர்ஸை இப்போ பிடிச்சவங்க. 2 பேருமே, அல்லது எனக்கும் சேர்த்து எல்லோருக்கும் சேர்த்து நான் சொல்வது, அறிஞர்கள் சொல்லுகிற ஒரு அற்புதமான வார்த்தை, தலபுல் இல்ம் அஃதலு மின் ஸலாத்தின் நாஃபிலா என்கிறார்கள். இது இமாம் அதாவது சஹாபி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூற்று என்றும் கூட சொல்லப்படுகிறது. அதாவது உபரியான தொழுகையை விட அல்லாஹ்வுடைய பார்வையில் சிறந்தது என்பது கல்வி தேடுதல். அதனால் கல்வி தேடுதல் என்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. அதனுடைய சிறப்புகள், அதனுடைய புனிதங்கள், அதன் மூலம் நாம் பெறக்கூடிய பயன்கள், பலன்கள், அவைகளை எல்லாம் அடுக்க ஆரம்பித்தால் இன்று ஊராக சொல்லிக் கொண்டே இருக்கலாம். எனக்கு முன்பு பேசிய பலரும் அதில் சிறப்பாக சொல்ல வேண்டிய முத்துக்களை இவ்வளவு நேரம் தெளித்து விட்டு தான் போனார்கள். அதனால நீங்கள் ஒரு இபாதத்தை கையில் பிடித்திருக்கிறீர்கள். உபரியான வணக்க வழிபாட்டை விட சிறந்த நன்மைகளை பெற்றுத் தரக்கூடியது இந்த கல்வி. அதனால் இதை ஏனோ தானோ என்று 10 11 அத்தோடு இது ஒண்ணு என்று சர்வ சாதாரணமாக இதை நீங்கள் கடந்து செல்லாமல், இதற்குண்டான அந்த வெயிட்டேஜ் என்பார்கள் ஆங்கிலத்திலே, கனப்பரிமாணம் என்பார்கள் தமிழிலே, இதனுடைய கனப்பரிமாணத்தை நீங்கள் கொடுக்கும் போதுதான் அதனுடைய சுவையையும் ருசியையும் நீங்கள் உணர முடியும். இது முதலாவது. இரண்டாவது என்ன? அல் இல்மு வல் அமலு தவ்அமான். கல்வியும் அமல்களும் ஒரு சேர பிறந்த இரட்டை பிறவிகள் என்பார்கள். கல்வியினுடைய அடிப்படை நோக்கமே அமல்களில் அது நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். சரிதானா? நீங்க நல்லா பார்க்கணும். நான் முதலில் உங்களுக்கு ஒரு கூற்றை சொன்னேன். நஃபிலான வணக்க வழிபாட்டை விட கல்வி தேடுவது என்பது சிறப்பு என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கூற்று தான். ஆனால் நீங்கள் அறிஞர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்தால் எந்த அறிஞர்களுமே இபாதத்தில் குறைவானவர்களாக இல்லை. குறிப்பாக நஸ்ருல் இஸ்லாமோடு பயணிப்பவர்களுக்கு தெரியும், நாம் இங்கே அறிஞர்களுக்கும் அறிஞர்களுடைய வழிமுறைக்கும் மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய வெளிப்பாடுதான் அறிவோம் அறிஞர்கள் என்கிற தலைப்பு போட்டு அறிஞர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எல்லாம் உங்களுக்கு மாஷா அல்லாஹ் விரிவாக பேசியிருக்கிறோம். அது இன்ஷா அல்லாஹ் ஒரு நூல் வடிவில் கூட நம்முடைய அகாடமியின் சார்பாக வரவிருக்கிறது. அப்ப எந்த அறிஞர்களுமே என்ன இல்ல, அமல்கள் செய்வதிலேயோ இபாதத்துகளிலே ஈடுபடுவதிலேயோ சாதாரணமாக இவர்கள் இருக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் கல்வி தேடாத சாதாரண மனிதர்களாக இருக்கிற அல்லது ஆபிதுகள் என்று அறியப்பட்டவர்களுக்கு நிகராக அல்லது அவர்களை விட கூடுதலாகத்தான் அமல்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏன்னா உண்மையான கல்வி என்பது எப்போதும் நம்மை அமல்களின்பால் ஆர்வம் ஊட்டிக்கொண்டே இருக்கும், ஆர்வம் ஊட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். எப்போது இந்த கல்வி நம்மை அமல்களின்பால் ஆர்வம் ஊட்டவில்லையோ நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஆகா நம்மை நாம் சரி செய்து கொள்ள வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறோம் என்று. இது இரண்டாவது. மூன்றாவது என்ன? அறிஞர்கள் சொல்கிறார்கள், இஹ்தர் அன் ததஸத்தர் قبل அன் ததமக்கன். கல்வி தேடும் மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவரும் மனதில், ஆழ் மனதில் பதிய வைக்க வேண்டிய மிக அடிப்படையான உசூல் இது. அடிப்படை இது. எப்படி? நீ கல்வியில் ஆழமாக தெரிந்து கொள்வதற்கு முன்னால் உன்னை கல்வியாளன் என்று காட்டிக் கொள்வதில் எச்சரிக்கையாக இரு. கல்வியாளர்கள் யாரும் தங்களை கல்வியாளர்கள் என்று காட்டிக்கொள்ள மாட்டார்கள். ஆனாலும் இப்போது மனிதர்களிடத்திலே சில மனநோய் வந்து விட்டது. எனது நஸ்ருல் இஸ்லாமின் டைரக்டர் ஆரம்பத்தில் சொன்னதை போல், முறைப்படி கல்வி கற்காமலேயே சமூக வலைத்தளங்களுக்கு மத்தியில் அல்லது சமுதாய மக்களுக்கு மத்தியில் தங்களை கல்வியாளர்களாக காட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு நார்சிச நோய் பிடித்து இன்றைக்கு பலரும் அலைகிறார்கள். அப்படிதானே? கல்விக்கும் கல்வியாளர்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு பெரிய சிறப்பை கொடுத்திருக்கிறது என்று தெரியும். அந்த சிறப்பை இவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மனநோயின் காரணத்தினால் சமூக வலைத்தளங்களின் வாயிலாக சமுதாய மக்களுக்கு மத்தியில் தன்னை ஒரு கல்வியாளன் என்று காட்டிக்கொள்ள வேண்டிய மனநோய் அதிகரித்திருக்கிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். அதனால் அன்பார்ந்த மாணவ செல்வங்கள், ஒரு காலம் நம்மிடத்திலே பெருமை வரக்கூடாது, ஒரு காலம் நாம் கல்வி கற்கிறோம் என்கிற ஆணவம் நம்மிடத்திலே வரக்கூடாது, ஒரு காலம் நாம் அடுத்தவர்களை காட்டிலும் உயர்ந்து விட்டோம் சிறந்து விட்டோம் என்கிற மமதை நம்முடைய உள்ளத்தின் எல்லளவு எல் முனையளவு கூட வந்துவிடக்கூடாது என்பதிலே மிக தெளிவாக இருக்கு. அடுத்து என்ன? அலைக்க பித்தவாது அதமல் கிபர். நான் ஏற்கனவே சொன்னதனுடைய தொடர்ச்சி தான் இது. பணிவோடு இருங்கள், பெருமை காட்டாதீர்கள். பணி உங்களிடத்தில் இருக்கத்தான் கல்வி உங்களிடத்தில் இருந்து கொண்டே இருக்கும். கல்வி இருக்க விரும்புகிற இடம், கல்வி வசிக்க விரும்புகிற இல்லமும் உள்ளமும் எது தெரியுமா? பெருமை இல்லாத இடத்தை தான் கல்வி விரும்பும். அதனாலே நண்பார்ந்தவர்களே, நீங்கள் பெருமை அடிக்கக்கூடாது. பெரும்பாலும் நம்முடைய இந்த கல்வி தேடும் பயணத்தின் பாதையில் நம்மோடு பயணிப்பவர்கள் இல்லத்தரசிகளாக இருக்கிறீர்கள், சகோதரர்களாக இருக்கிறீர்கள். நாங்கள் என்ன போய் சமுதாயத்திலே பெருமை அடிக்க போகிறோம், நாங்கள் என்ன எங்களுடைய அகங்காரத்தை காட்டப் போகிறோம் என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆண்கள் எப்படி சமூக வலைத்தளங்களில் பதிவுகள் போடுவதன் மூலமாகவும் அல்லது தங்களை வேறு மாதிரி கல்வியாளர்களாக காட்டிக்கொள்ற பிடித்த ஒரு மனநோயோடு அலைகிறார்களோ, அதுபோன்று பல இடங்களில் பெண்கள் ஒரு மாதிரியான மனநோயை அலைகிறார்கள். அல்லாஹ்வால் காப்பாற்றப்பட்டவர்களை தவிர. வீட்டில் நீங்கள் ஒரு மருமகளாக இருக்கலாம், அல்லது ஒரு சகோதரியாக இருக்கலாம், அல்லது ஒரு மனைவியாக இருக்கலாம். கல்வி தேடுகிற மாணவி என்பது உங்களுடைய ஒரு சிறப்பாக இருந்தாலும் இன்னும் பல பரிணாமங்கள் உங்களிடத்தில் இருக்கிறது. உங்களுடைய இல்லத்து கடமைகளை, உள்ளத்து கடமைகளை ஒரு காரணம் இந்த கல்வி தேடும் பாதை என்ன செய்யக்கூடாது, தடுத்து விடக்கூடாது. அதனால் நீங்கள் உங்கள் இல்லங்களில் நற்பெயர் பெறக்கூடிய மங்கையர்களாக இருக்க வேண்டும். அதுதான் இந்த கல்வி உங்களுக்கு தரக்கூடிய ஆபரணம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இந்த கல்வியால் உண்மையிலேயே நீங்கள் ஜொலிக்கப்படுகிறீர்கள் என்பதற்குண்டான எடுத்துக்காட்டு என்னவென்றால், உங்கள் வீட்டில் உள்ளவர்கள் அதனுடைய அனுபவங்களை பெற வேண்டும். ஆகா, என் வீட்டு மருமகள் கல்வி தேடுகிறாள், அதனுடைய பிரதிபலிப்பை நான் வீட்டிலே பார்க்கிறேன் என்று அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அடிப்படையில உங்களுடைய வாழ்க்கை நடத்தைகள் இருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து அன்பார்ந்த மாணவ செல்வங்கள், அலைக்கும் பித்திலாவத்தில் குர்ஆன். எவ்வளவோ கல்விகளை நீங்கள் தேடிக்கொண்டிருந்தாலும் குர்ஆனை ஓதுதலை நீங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். குர்ஆன் ஓதுதல் என்பது உங்களுடைய அகாடமிக்கல் ஒரு பார்ட் என்று நீங்கள் சுருக்கிவிடக் கூடாது. சரிதானா? நம்முடைய டிஎஸ் எம்ஏஎஸ் போன்ற இந்த தரமான சான்றிதழ் வகுப்பிலே தஜ்வீதுடைய பாடத்திற்கும் குர்ஆனுடைய பாடத்திற்கும் அதிமுக்கியம் நாம் தந்திருப்பதற்கு காரணமே திலாவத்துல் குர்ஆன் என்பது
நம்முடைய எல்லாவற்றிலும் அது மேலானது, எல்லாவற்றிலும் அது உயர்ந்தது. அதனால கல்வி தேடும் மாணவ செல்வங்கள் கல்வி என்கிற பாதைக்குள்ளும் பயணத்திற்குள்ளும் மைதானத்திற்குள்ளும் தொடர்ச்சியாக அவர்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் என்கிற ஒரு உணர்வை அவர்களுக்கே தரக்கூடிய உன்னதமான ஒன்று என்னது? திலாவத்துல் குர்ஆன். அதை என்ன செய்யணும்? நீங்க கல்வி தேடும் மாணவர்கள் எப்போதும் கைக்கொள்ள வேண்டும். அடுத்து ரொம்ப முக்கியமானது, இந்த உதாரணத்தை நான் சொல்லியாக வேண்டும். நமக்கு எல்லாம் தெரியும், இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் கல்வி கடல், சரிதானா? அவங்க தனக்கு 14 வயது இருக்கும் போதுதான் மக்காவிலிருந்து புறப்பட்டு மதீனாவை நோக்கி போகிறார்கள். போகின்ற வழியில் மட்டும் என் அன்பார்ந்தவர்களை 10 முறை என்ன செஞ்சிருக்காங்க? அவங்க குர்ஆனை முழுமையாக ஓதி முடித்திருக்கிறார்கள் என்று வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த திலாவத்துல் குர்ஆன்ங்கிறது எப்பவுமே நம்ம கிட்ட அதிகமா இருக்கணும். அடுத்து என்ன? இப்தஇத் அனில் மாசி, பாவங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். அப்போதுதான் கல்வி உங்களிடத்திலே நிற்கும், நிலைக்கும். இப்படி கல்வியை நாம் தேடி விடலாம், தியாகங்கள் செய்து அர்ப்பணிப்புகள் புரிந்து நேரத்தை ஒதுக்கி நம்முடைய சொந்த அலுவல்கள், சுற்றி பார்த்தல் அல்லது நம்முடைய வேறு விதமான பொழுதுபோக்குகள் எல்லாவற்றையும் ஓரங்கட்டி விட்டு நீங்கள் உட்கார்ந்தால் கல்வியை தேடி விடலாம். ஆனால் நீங்கள் தேடுகின்ற கல்வி இறுதி வரைக்கும் உங்களிடத்தில் நிற்க வேண்டுமானால், நிலைக்க வேண்டுமானால் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், பாவங்களிலிருந்து நீங்கள் விலகி இருக்க வேண்டும். சரிதானா? ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அடுத்து என்ன? நீயாத்து தலபில் இல்ம், கல்வி தேடக்கூடிய காரணங்கள், நீயத்துகள் உங்களுடைய உள்ளத்தில் எப்போதும் ஆழமாக இருக்க வேண்டும். அது என்னப்பா நீயத்து? எஸ், நன்மைகளை பெற வேண்டும் என்கிற எண்ணத்துக்கு. இங்கேயும் நான் திரும்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கே போறேன். இது நஃபிலான தொழுகையை விட கல்வி தேடுவது சிறந்தது என்று அறிஞர் பெருமக்கள் ஏன் சொல்லியிருக்கிறார்கள்? நஃபிலான தொழுகையின் மூலம் நீங்கள் எதை பெறப்போகிறீர்கள்? சொல்லுங்கத்தா. நஃபிலான தொழுகையின் மூலம் அல்லாஹ்விடத்தில் அஜரை பெறப்போகிறோம், கூலியை பெறப்போகிறோம். அப்படித்தானே? அப்ப அதை விட இது சிறந்தது என்றால் அதை விட இது சிறந்த கூலியை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடியது. அதனால் கல்வி தேடும் மாணவ செல்வங்களாகிய நாம் ஒரு என்ன சொல்றது, ஒரு விதமான ரிச்சுவல், அதாவது ஒரு ஆன்மீக வட்டத்திற்குள் இருக்கிற ஒரு பிரிஸ்கிரைப்ட் என்றால் என்ன? நமக்கு வரையறுக்கப்பட்டிருக்கிற தொழுகை. இப்ப தொழுகை தக்பீரத்துல் இஹ்ராமில் இருந்து தஸ்லீம் என்கிற அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுகிற வரை எதுல இருக்கிறோம்? நம்ம வரையறுக்கப்பட்ட ஒரு இபாதத்திலே இருக்கிறோம். ஆனால் கல்வி தேடுகிற சபை என்பது ஒரு வரையறுக்கப்படாத இபாதத், அவ்வளவுதான். சரிதானா? தொழுகையில போனா நம்ம என்ன செய்யணும்? ஒது செய்யணும், கிபிலா திசையில் இருக்கணும், ஒரு இமாமை பின்பற்றி, இப்படி நிறைய ஷரத்துக்கள், அர்க்கான்கள் எல்லாம் இருக்குது. அது போன்ற விஷயங்கள் தான் இது இல்லையே தவிர, இதுவும் என்னது? ஒரு விதமான வேள்வி என்பார்கள் தமிழில், ஒரு விதமான அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெறத்தக்க ஒரு சபையில் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் எப்பவுமே என்ன செய்யணும்? நம்ம கிட்ட இருக்க வேண்டும். அடுத்து என்ன? தஹம்மசு லி தலபில் இல்ம், கல்வி தேடுவதில் இறுதி வரைக்கும் உறுதியாக இருக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதானே? ஆன்லைன் தானே, அவர் நம்ம எனக்கு முன்பு பேசிய அன்பர் குறிப்பிட்டதை போல ஆன்லைன் தானே, அது பாட்டுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம்? ஆன் பண்ணி வச்சுட்டு அது பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் என்று நீங்கள் தயவு செய்து இருந்து விடக்கூடாது. பெரும்பாலும் நம்மிடத்தில் படிப்பவர்கள் சகோதரிகள் என்பதனால் நாம் இந்த வீடியோ ஆன் செய்வதையெல்லாம் நாம் வற்புறுத்துவதில்லை, வலியுறுத்துவதில்லை. யாரும் இங்கே வீடியோ ஆன் பண்ண மாட்டாங்க, ஆசிரியர்களை தவிர. ஆசிரியர்கள் கூட ஏன் வீடியோ ஆன் பண்ணுகிறார்கள் என்றால் ஒரு போக்கஸ்டாக கல்வி தேடும் மாணவ செல்வங்கள் படிக்க வேண்டும் என்பதனால் தான். அப்போ நம்ம பாட்டுக்கு ஆன் பண்ணி வச்சுட்டு அங்கே எங்கேயாவது போயிடுவோம் அப்படின்னு இல்லாம, இது ஒரு அமானத். நீங்கள் எல்லாம் நான் பேசுவதை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்கிற நம்பிக்கையில தான் நான் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க யாருமே நான் பேசுறதை கேட்கல அப்படின்னு சொன்னா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இது எனக்கு செய்கிற அமானித மோசடி. எஸ், ஆசிரியர்லாம் நம்பிக்கையில வந்து உட்கார்ந்து உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அதை கண்டுகொள்ளாமல் நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அல்லது ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு சும்மா அட்டெண்டன்ஸுக்காக நீங்க ஆன் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், அது என்னது? ஒரு அமானித மோசடியாக கருதப்படுகிறது. அப்பதான் நீங்க என்ன செய்யணும்? ஒரு தஹம்முஸ், இறுதி வரைக்கும் உறுதியாக நான் இந்த பாதையில இருந்து பலன் பெறுவேன், பயன் பெறுவேன், நிச்சயமாக இந்த சான்றிதழை பெறுவேன். திரும்பவும் சொல்கிறேன், சான்றிதழுக்காக நீங்கள் கற்க வரவில்லை. சான்றிதழ் என்பது ஒரு ரெகக்னைசேஷன், உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அங்கீகாரம். தகுதிமிக்க ஆசிரியர்களிடத்தில் தரமான பாடத்திட்டத்தில் முறைப்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பில் சுமார் 1 ஆண்டு காலம் அல்லது 2 ஆண்டு காலம் நீங்கள் வந்து கொடுத்திருக்கிறீர்கள் என்பதற்குண்டான ஒரு அங்கீகார முறைமைதான் இந்த சான்றிதழை தவிர, அல்லாஹ் மறுமையில் உன்னுடைய பிஎஸ்சி சர்டிபிகேட்டை கொண்டு வா, உன்னுடைய எம்ஏஎஸ்ஐ கொண்டு வா, மதீனா பல்கலைக்கழகத்திலே படித்த உன்னுடைய மதனி சர்டிபிகேட்டை கொண்டு வா என்று நிச்சயம் அல்லாஹ் கேட்க போவதில்லை. சரியாக கற்றாயா? சரியான கல்வியை பெற்றாயா? கற்றதன்படி அமல்கள் செய்தாயா? இதுதான் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அப்படியானால் என்ன செய்யணும்? நீங்க அந்த கல்வி தேடும் பாதையில் பயணத்தில் ரொம்ப உறுதியா இருக்கணும். இறுதியாக நண்பார்ந்த மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் நான் சொல்லுவேன், உங்களுடைய கல்வி தேடும் பாதையை, பயணத்தை பலவீனப்படுத்துகின்ற காரணங்களை நீங்கள் ஒதுக்கி தள்ளணும். அதுதான் இன்றைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் நாலேஜ் என்று சொல்லுகிற கல்வி தேடும் மாணவ செல்வங்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு உபதேசம். ஒவ்வொன்றுக்கு இருக்குதா? நம்மிடத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் மழுங்கடிக்க செய்வதற்கென்றே சில விஷயங்கள் இருக்கிறது. உதாரணமாக 5 நிமிஷம் தான் பேச சொல்லியிருக்கிறாங்க, இருந்தாலும் பரவாயில்ல, 2-3 நிமிடங்கள் எக்ஸ்ட்ரா ஆனாலும் தப்பா எடுத்துக்காதீங்க யாரும். நீங்கள் இப்போது மேற்கத்திய உலகத்தை கவனித்தால் நிறைய நாட்களை இன்றைக்கு அவர்கள் சொருகிக் கொண்டே இருக்கிறார்கள். நமக்கு தெரிந்து மதர்ஸ் டே என்று வந்தது, ஃபாதர்ஸ் டே என்று வந்தது. இன்றைக்கு அப்படி இல்லை. மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, சில்ட்ரன்ஸ் டே, அந்த டே இந்த டே என்று ஆரம்பித்து ஒரு அகாடமிக் இயருடைய கேலண்டரை நீங்கள் அப்படியே அந்த என்னென்ன நாட்கள் எல்லாம் இன்றைக்கு மேற்கத்திய உலகம் இந்த சமூகத்திற்கு கொண்டாடுவதற்குண்டான நாட்களாக தந்திருக்கிறது என்று பார்த்தால் சற்றேறக்குறைய 100க்கும் மேற்பட்ட தினங்கள் இருக்கிறது. ஏன் அப்படின்னா, அவனுக்கு எது அடிப்படையோ அது இல்லை. அவன் அம்மாவை உண்மையாலுமே சொர்க்கத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒன்று அவனது காலடியில், அதாவது ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத் என்பது பலவீனமான செய்தி, சரியா? அதாவது தாய்மார்களின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்பது பலவீனமான செய்தி. ஆனால் அந்த கருத்தில் செய்திகள் இருக்கிறது. உன் தாயும் தந்தையும் நீ பற்றி பிடித்துக் கொள், உனக்கு சொர்க்கம் உண்டு என்கிற கருத்தில் இருக்கிறது. அப்போ தாயும் தந்தையும் நம்மளுக்கு சொர்க்கத்திற்குண்டான ஒரு வழிகாட்டுதல்.
சொர்க்கத்திற்குண்டான வாசல் கதவுகள் என்கிற ஒரு அடிப்படை கல்வி அவரிடத்திலே இல்லாததனால் அவனுக்கு ஒரு நாள் தேவைப்படுகிறது. ஜீவகாருண்யம், விலங்கினங்கள் மிருகினங்களின் படைப்பினங்களின் மீது இரக்கம் காட்டுதல் என்பது என்னுடைய மார்க்கத்திலே உள்ள ஒன்று, என் இதயபூர்வமான ஒன்று. அது அவனுடைய வாழ்க்கையில் இல்லாததுனால அவனுக்கு என்ன தேவைப்படுது? அனிமல்ஸ் டே என்று ஒன்று தேவைப்படுகிறது. நான் யாரோடு பழகினாலும் அவர்களோடு நண்பர்களாக, நான் நட்பாக, உண்மையாக, நாணயமாக பழகுகிறேன். எனக்கு நண்பர்கள் தினம் தேவையில்லை. ஏன்? நான் உண்மையான நட்பை அன்றாடம் கொண்டிருக்கிறேன். அவனுக்கு உண்மையான நட்போ உண்மையான நண்பர்களோ இல்லை. ஆனால் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே அல்லது நண்பர்கள் தினம் என்று ஒன்று தேவைப்படுகிறது. அப்படிதானே? அப்போ ஒவ்வொன்றையும் மழுங்கடிக்க செய்கிற காரணங்கள் என்று இந்த உலகத்திலே இருக்கிறது. அப்ப என் தாய் தந்தையின் மீது எனக்கு இருக்கக்கூடிய அன்பை, மரியாதையை, கண்ணியத்தை, அவர்களுக்கு நான் செய்ய வேண்டிய உபகாரத்தை மழுங்கடிக்கிற செய்கிற சில விஷயங்கள் இருக்கிறது. என் மனைவி மக்கள், அவர்களோடு நான் பாசமாக இருக்க வேண்டும், நேசமாக இருக்க வேண்டும். ஆனால் எல்லாரும் இப்படி இருக்கிறார்களா? இல்லை. ஏன்? மனைவியிடத்தில் அவனுக்கு கிடைக்க வேண்டியது வெளியே கிடைத்து விட்டது என்று சொன்னால் மனைவியின் மீது அவனுக்கு நேசமும் பாசமும் வருமா? வீட்டில் அவனுக்கு நிம்மதி இல்லை, வெளியில் தான் அவனுக்கு நிம்மதி இருக்கிறது என்றால் வீட்டிலே இருக்க அவன் விரும்புவானா? அதே போன்றுதான் அன்பார்ந்தவர்களே, எந்த ஆர்வத்தோடு நீங்கள் இப்போது இந்த பிளாட்ஃபாரத்திற்குள் நுழைந்திருக்கிறீர்களோ, உண்மையில் நஸ்ருல் இஸ்லாம் அகாடமி என்பது ஒரு பிளாட்ஃபார்ம் என்றால் என்ன? சரியான கல்வியின்பால் உங்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு தளமாக, களமாக, நிலமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடம். இது அவ்வளவுதான். நஸ்ருல் இஸ்லாம் அகாடமி என்பதை நாங்கள் ஒரு மதீனா பல்கலைக்கழகம் என்றோ, ஒரு மிகப்பெரிய மக்காவின் உம்முல் குரா என்றோ பில்டப் பண்ணி எல்லாம் சொல்வதல்ல. மக்கா மதீனா போன்ற பல்கலைக்கழகங்களில் படித்த தரமான கல்வியாளர்களை கண்டுபிடித்து உங்களுக்கும் அவர்களுக்கும் உண்டான ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுவதுதான் நஸ்ருல் இஸ்லாம் அகாடமி. பல்வேறு மக்களுடைய உழைப்பதனால் இருக்கிறதுனால் படிக்கிற உங்களுக்கும் இதில் ஒரு கவனமும் ஒரு ஈடுபாடும் இருக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் நியாயமான கட்டணத்தை நிர்ணயித்திருக்கிறார்கள். அதனால நீங்க என்ன செய்யணும்? இந்த நஸ்ருல் இஸ்லாம் அகாடமி என்பதை உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய அற்கொடை என்று நினைத்து இந்த பாதையை, பயணத்தை பலவீனப்படுத்துகின்ற காரியங்கள் அத்தனை நீங்க உதாசீனப்படுத்தணும், உதறி தரணும். எக்ஸாம்பிள், இந்த கல்வியை நீங்கள் தேட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு என்ன லட்சியம், என்ன இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இலக்கு அன்றாடம் நீங்கள் அதை நினைத்து பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆஹா, இந்த நோக்கத்துக்காக வந்தோம், இந்த நோக்கத்தை நம்ம அடையணும்னா நம்ம டைமை கொடுக்கணும், இந்த நோக்கத்தை நம்ம அடையணும்னா நம்ம ஹோம்ஒர்க் செய்யணும், இந்த நோக்கத்தை நம்ம அடையணும்னா நம்ம குறிப்பெடுக்கணும், இந்த நோக்கத்தை நம்ம அடையணும்னா அட்டெண்டன்ஸ்ல கரெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு அந்த இலக்கை ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களை பலவீனப்படுத்துகிற, இந்த பாதையை விட்டு உங்களை அப்புறப்படுத்துகிற காரியத்தில் ஷைத்தான் ஈடுபட்டுக் கொண்டே இருப்பான். அவனை விட்டு நீங்கள் பாதுகாவல் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதே போன்று கல்வியின் சிறப்பு, கல்வியினுடைய உயர்வு தெரியாதவர்களோடு நீங்கள் சேருவதை கொஞ்சம் தவிர்த்துக் கொள்ளணும். ஏன்பாங்கெல்லாம் போய் உட்கார்ந்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற, என்ன பெரிய அகாடமி, என்ன பெரிய ஆன்லைன், இது என்ன உனக்கு படிக்கிற வயசா என்றெல்லாம் கேள்வி பேசுவார்கள். அவங்க விட்டெல்லாம் நீங்க தள்ளி இருக்கணும். குறிப்பாக உங்களுடைய நேரத்தை நீங்கள் வீணடிக்க கூடாது. அதை விட முக்கியமானது, அறிஞர் பெருமக்கள், நாம் வாழுகிற இந்த குழப்பமான காலகட்டத்தில் முறையான கல்வி தேடும் பாதையில் பயணத்தில் யார் இருக்கிறானோ அவன் அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்கிற ஒரு முஜாஹிதுக்கு இணையானவன் என்று கூட சொல்லியிருக்கிறார். இது மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தைகள், உண்மையதுதான். அப்படிதானா? நம்முடைய கையிலும் பையிலும் கருவியாக இன்றைக்கு இருக்கிற இது நம்முடைய 24 மணி நேரத்தையும் எடுத்துக் கொள்வதற்குண்டான அத்துணை அஜெண்டாவும் அது உள்ளே இருக்கிறது. எனக்கு இன்றைக்கு நேரம் போகவில்லை, எனக்கு இன்றைக்கு என்ன செய்யறதுனே தெரியலன்னு யாருமே சொல்ல மாட்டான். எதையும் தேடி யாரும் எங்கேயும் போக வேண்டாம் என்கிற அளவிற்கு அத்துணையும் இந்த கருவிக்குள் இருக்கிறது. அப்ப இதுல இருந்து நீங்க மீண்டு கற்பனை உலகத்திலிருந்து வெளிவந்து, பொழுதுபோக்கிலிருந்து நீங்கள் வெளிவந்து, நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்கக்கூடிய பகடிகள் செய்யக்கூடிய விஷயத்திலிருந்தெல்லாம் விலகி வந்து ஒரு மிஷனோடு நீங்கள் ஒரு கல்வி தேடும் பாதையில் தொடர்ச்சியாக உங்களை சுமார் ஓராண்டு காலம் அல்லது 2 ஆண்டு காலம் நீங்கள் இணைத்திருக்கிறீர்கள் என்றால் அது உள்ளபடியே அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்யக்கூடிய ஜிஹாதுக்கு இணையானது என்பதை நீங்கள் மனதில் வைத்து நீங்கள் எல்லாம் ஒரு முஜாஹிதுகளைப் போல ரொம்ப சீரியஸ் நோட்டோடு, ரொம்ப சின்சியாரிட்டியோடு இந்த கல்வி தேடும் பாதையில் பயணத்தில் இன்ஷா அல்லாஹ் இன்று எப்படி ஆரம்பத்தில் இவ்வளவு பேர் இங்கே இணைந்திருக்கிறீர்களோ கடைசி நாள் வகுப்பு வரை இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். இதுல இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பேர் கூடணும். எப்படி இன்னைக்கு பேசின எல்லாரும் உங்ககிட்ட வச்ச ஒரே ரிக்வஸ்ட் அதுதான். நம்ம செய்தி எல்லா இடத்திலும் சொல்லுங்க, உங்க சார்பா அட்லீஸ்ட் ஒரு ஆளையாவது கொண்டு போய் சேருங்கன்ட்டு நமக்கு முன்பு பேசியவர்கள் சொன்னதை போல் இதில் இணைந்திருப்பவருடைய எண்ணிக்கையில் கொஞ்சம் கூடுதல் வேண்டுமானால் வரலாமே தவிர குறையவே கூடாது என்கிற ஒரு உறுதிமொழியை நீங்கள் எடுத்துக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் இந்த பாதையில் பயணத்தில் நாம் எல்லோரும் சேர்ந்து பயணிக்கலாம். அல்லாஹ்வினுடைய அருளை உளமாற முழுமையாக பெறக்கூடிய நற்பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.